இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைத்து மக்களுக்கும் உண்டாகட்டும். அனைத்து மக்களுக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வை கொடுப்பதற்கு இறைவனிடம் நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன். நான் கடந்த 29/5/2025 அன்று நமது மக்கள் சேகவர் டாக்டர் PH மனோஜ் பாண்டியன் அவர்களிடம் ஒரு கடிதம் வாங்கினேன். எனக்கு திருமணமரத்து மக்கள் கடந்த 6 மாதமாக மேலாக என்னிடம் கோரிக்கை வைத்தார்கள். எல்லா ஊருக்கும் பாபநாசம் தண்ணி இருக்கிறது, எங்கள் ஊருக்கு உங்கள் எம்எல்ஏயிடம் சொல்லி நீங்கள் வாங்கி தர முடியுமா என்று கேட்டார்கள். நான் மதிப்பிற்குரிய நமது எம்எல்ஏ அவர்களிடம் சொன்னேன். எனக்கு இந்த கடிதம் தந்தார்கள் 29/5/2025. இதுவரை நான் எத்தனை நேரம் அலையா வீடியோ ஆஃபீஸுக்கு எத்தனை வேலையா செங்கோட்டை கூட்டு குடிநீர் அதிகாரியிடம் பேசினேன். அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், இது எங்கள் பணி அல்ல, திருமணபுரத்திற்கு 85,000 லிட்டர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் வீடியோ வசம் பேசி தெருக்களுக்கு வைத்து கொடுங்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் அப்புறம் யாரிடம் முறையிடுவது? வீடியோ விட்ட முறையிட்டால் அவர்கள் என்னமோ நம்மளை ஒரு அசால்ட்டா நினைக்கிறாங்க, இவருக்கு வேற வேலை இல்லையான்னு நினைக்கிறாங்க. அப்ப என்ன மக்கள் என்ன பைத்தியாரங்களா? ஒரு எம்எல்ஏ லெட்டருக்கு மரியாதை இல்லைனா இந்த நாட்டில் என்ன இருக்கு? நானும் கடந்த திருமணபுரத்துக்கு எனக்கு வரவே முடியல, குறுக்கோழியில போறேன். மக்கள் எல்லாம் ஏன்ட்ட கேட்கறாங்க, உங்க எம்எல்ஏ செஞ்சு தருவாங்களா? தர முடியாது. மனநில ஆஸ்பத்திரியில் காமிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு மனசு நிம்மதி இல்லை, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேன். இந்த வீடியோ வர ஒரு அரசு அதிகாரி தப்பு பண்ணதுனால அரசு அதிகாரிகள் மேலும் கிட்ட வராது. ஒரு காவல்துறை தப்பு பண்ணா அனைத்து காவல்துறை மேலும் தப்பு வருது. தயவு செய்து எனக்கு இன்று இல்லை நாளை எனக்கு அனைத்து தெருகளிலும் திருமலபுரத்தில் தண்ணீர் வைக்கவில்லை என்றால் அதுக்கு மேல நான் சொல்ல ஒன்றும் விரும்பல. தயவு செய்து அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், முதல்ல ஏன் சிஎம்கே பேச இல்லைன்னா மோடிஜிக்கே